வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் முதல் பருவம் இயல் 1ல் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம புக்கிலேருந்து வரியாக நம்ம கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ டிஎன்பிசி டிஎன்டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும். நம்ம ஒரு கொஷின் கூட விடாமல் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு லைனாக பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட தொடர்ச்சி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 31 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஸ் மொழி எனப்படும். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரட்டை வழக்கு மொழி, இலக்கிய வழக்கு மொழி, இலக்கண வழக்கு மொழி, நூல் வழக்கு மொழி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை வழக்கு மொழி. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 32 பாருங்கள். மொழியின் முதல் நிலை கேட்டல் டேஷ் ஆகியனவாகும். மொழியின் முதல் நிலை எதுனா கேட்டல், அது கூட என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தலா, பேசுதல், எழுதுதல், வரைதல். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசுதல். அப்போ மொழியின் முதல் நிலை கேட்டல், பேசுதல். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33 பாருங்கள். ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். பேச்சு, எழுத்து, குரல், பாட்டு. ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து. ஒலியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். அடுத்தல கொஸ்டின் நம்பர் 34 பாருங்கள். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று. இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உருது, இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு. அதாவது திராவிட மொழிகளிலே தமிழ் மொழியோட கிளை மொழிகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளம், கன்னடம், தெலுங்கு. ஸோ இந்த 3 தான். ஸோ அதனால் சரியான ஆன்சர் நமக்கு தெலுங்கு. ஓகேவா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35 பாருங்கள். சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழங்கி வருபவை டேஸ். ஆப்ஷன் சொலவடைகள், பேச்சு மொழி, வட்டார மொழி, இலக்கிய மொழி. ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொலவடைகள். ஓகேவா. நெக்ஸ்ட் இல்லை சொலவடைகளை பொறுத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 36. எறும்பு ஊற உழைக்கிற மாடுதான் அகலில் விழுந்த முதலைக்கு சொப்பனத்தில் கண்ட அரிசி இருப்பவனுக்கு புளியேப்பம். இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்லும் தேயுமாம் ஊருக்குள்ளே விலை போகும் அதுவே சொர்க்கம் சோற்றுக்கு ஆகுமோ இல்லாதவனுக்கு பசியேப்பம். ஸோ இங்கே நம்ம எல்லாமே கரெக்டாக தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எறும்பு ஊற கல்லும் தேயுமாம். அடுத்தல உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும், அகலில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம், சொப்பனத்தில் கண்ட அரிசி சோற்றுக்கு ஆகுமோ, இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசியேப்பம். இதை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னு நினைப்பீங்க. லாஸ்ட் இயர் நமக்கு டிஎன்பிசி குரூப் 4ல் இது கேட்டிருந்தாங்க. ஓகேவா. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இலக்கணம். குற்றியலுகரம், குற்றியலிகரம். கொஸ்டின் நம்பர் 37 பாருங்கள். குற்றியலுகரம் பிரித்து எழுதுக. குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம், குறுமை ப்ளஸ் இயல் உகரம், குற்றியல் ப்ளஸ் இகரம், குற்றியல் ப்ளஸ் உகரம். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். இதுதான் குற்றியல் உகரம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38 பாருங்கள். சார்பெழுத்துக்கள் டேஸ் வகைப்படும். சார்பெழுத்துக்கள் டேஸ் வகைப்படும். 10, 12, 7, 18. ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39 பாருங்கள். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஸ் ஆகும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஸ் ஆகும். குற்றியல் உகரமா, குற்றியல் இகரமா, முற்றியல் உகரமா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றியல் லுகரம். ஸோ தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் ஆகும். அடுத்தல கொஸ்டின் நம்பர் 40 பாருங்கள். கு, சு, டு, து, புரு, குசுடு, துபுரு ஆகிய வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது எத்தனை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும்? அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, கால் மாத்திரை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஓகேவா. ஒரு மாத்திரைக்கு பதிலாக, அதாவது இறுதியில் வரும் பொழுது, இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஓகேவா. இறுதியில் வரும்போது எத்தனை மாத்திரையாக குறைந்து ஒலிக்குமா? அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். ஸோ சரியான ஆன்சர் அரை மாத்திரை. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41 பாருங்கள். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்பர். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்பர். முற்றிய லுகரம். என்னன்னு சொல்லுவாங்க? முற்றிய லுகரம். இதோட ஓசை எதுவுமே குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றிய லுகரம். இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42 பாருங்கள். டேஸ் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். டேஸ் அல்லாத உகரங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. உகரங்கள் எப்பொழுதும் டேஸ் முழுமையாகவே ஒலிக்கும். வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னது? வல்லினம். வல்லினம் அல்லாத உகரங்கள் மட்டும்தான் எப்போவுமே எப்படி செய்யும்? முழுமையாக ஒலிக்கும். முழுமையாக ஒலிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43 பாருங்கள். குற்றியலுகரம் டேஸ் வகைப்படும். குற்றியலுகரம் டேஸ் வகைப்படும். 7, 6, 8, 5. ஸோ
சரியான ஆன்சர் என்னன்னா 6 வகைப்படும். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அந்த 6 வகை குற்றியலுகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் 6 வகை குற்றியலுகரம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. பொறுத்துக என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்க. கரம், காரம், காணம், அகேனம். ஸோ இந்த பக்கம் என்ன கொடுத்தா குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஐ ஔ எழுத்து, ஆயுத எழுத்து. ஸோ இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். கரம் அதாவது குறில் எழுத்துக்களை குறிக்க தான் நம்ம கரம் அப்படிங்கிற இது வந்து எடுத்துக்காட்டாக நமக்கு வரும். ஓகே, குறிப்பிடுவதற்கு கரம்ங்கிற ஒரு எழுத்து சாரியை தான் பயன்படுத்துவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து கரம்னா குறில் எழுத்து, இது கரெக்டு ஒன்று. அடுத்தல காரம், காரம்ங்கிறது நெடில் எழுத்து, இதுவும் கரெக்டு. காணம் ஐ ஔ எழுத்து. ஓகேவா, அதுக்கு குறிக்கிறது. அடுத்தல அகேனம், அகேனம்னா ஆயுத எழுத்து. ஸோ இதுவும் கரெக்டாக தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 45 பாருங்கள். ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றிய லுகரம். ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றிய லுகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் வந்து ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், நெடில் தொடர் குற்றிய லுகரம், வன் தொடர் குற்றிய லுகரம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் இதுதான் சரியான ஆன்சர். அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பா கு. ஓகேவா, ஈரெழுத்து சொற்கள். ஓகேவா, பா கு. அடுத்தல மா சு, மா சு. ஓகேவா. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, பா கா து, காது. ஓகே, இது எல்லாமே ஈரெழுத்து சொற்கள்லாம் அமையும் குற்றியலுகரம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 46 பாருங்கள். உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் சரியானதை கண்டறிக. உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் சரியானதை கண்டறிக. ஸோ இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பாக்கு, பங்கு, மார்பு, அரசு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு. இதுதான் எனது உயிர் தொடர் குற்றியலுகரம். அதாவது உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் தான் உயிர் தொடர் குற்றியலுகரம். ஓகேவா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் தான் என்னது உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ இதில் எது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு. ஓகேவா. மீதி இருக்க பாருங்கள், பாக்கு, பங்கு, அடுத்தல மார்பு. பாக்கு, பங்கு, மார்பு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாக்கில் வந்து இக்கு, இக்குங்கிறது என்னது வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்தல பங்கு, இங்கு வந்திருக்கு பாருங்கள், இங்கு வந்து மென்தொடர் குற்றியலுகரம். இங்கே இடைத்தொடர் குற்றியலுகரம். மார்பு, இரு, அது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ அப்போ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு அப்படிங்கிறதா. ஓகேவா. வன்தொடர் குற்றியலுகரம் வரக்கூடிய வல்லின எழுத்துக்கள் எதுலான்னு உங்களுக்கு தெரியும்ல, நோட் பண்ணிக்கோங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இதெல்லாமே வல்லினமை எழுத்துக்கள். மெல்லினமை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு, இஞ்சு, எண், 3 சுழியன், இந்து, இம், இன். இது மென்தொடர் குற்றியலுகரத்தில் வர மெல்லின எழுத்துக்கள். ஓகேவா. அடுத்தல இடையின எழுத்துக்கள் இ, இர், எள், யு, எள், எள். இது வந்து இடையின எழுத்துக்கள். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த வகை குற்றியலுகரம்னே நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 47 பாருங்கள். டேஸ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஓகேவா. எந்த எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்து வந்து குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூ, இம், ஈச், இல். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ. என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஓகேவா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தல கொஷின் நம்பர் 48 பாருங்கள். சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் டேஸ் குற்றியலுகர சொற்கள் இல்லை. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் வன்தொடரா, மென்தொடரா, இடைத்தொடரா, உயிர் தொடரா அப்படின்னு சொன்னால் இடைத்தொடர் குற்றியலுகரம் கிடையாது. ஓகேவா. சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் கரெக்ட். அடுத்தது கொஷின் நம்பர் 49 பாருங்கள். கேள் ப்ளஸ் மியா. கேள் ப்ளஸ் மியா அப்படின்னா இங்கே வந்து கேட்பியா, அடுத்தல கேள்மியா, கேள்மியா, கேமியா. ஸோ இதை வந்து சேர்த்து எழுதணும். ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேள்மியா, கேள்மியா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது செல் ப்ளஸ் மியா டேஸ் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். செப்பியா, செல்மியா, சென்மியா, சென்மியா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து 2 சுழியின் சென்மியா.
ஸோ இதுக்கு தான் சரியான ஆன்சர். இங்கே முக்கிய குறிப்புகள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து நம்ம வந்து போன வீடியோவில் இருக்கக்கூடியக்கும் சேர்த்து வந்து இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். இது முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸை நம்ம இதில் பின்னாடி கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுள் உறுப்புகள், அதாவது மோனை, எதுகை, ஏபு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. மோனைங்கிறது என்னென்னா முதல் எழுத்து ஒன்றி வருவதே மோனை அப்படின்னு சொல்லுவோம். எதுகை அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஏபு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இறுதியாய் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் அமைவது அல்லது ஒரே எழுத்து அமைவது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏபு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தல மொழி மற்றும் பேச்சு, அதாவது மொழி வந்து காலத்திற்கேற்ப மாறுபடும், எழுத்து மொழி வந்து காலம் கடந்து நிலைத்து நிற்கும். ஓகேவா? ஸோ அடுத்தல பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இருக்குது. ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படித்தான் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறது, ஆமாவா இல்லையா, அவன் நல்லா படிப்பான்ப்பா, அவன் நல்லா படிச்சிருக்கான் அப்படின்னா. ஆனால் நம்ம எழுதும்போது அவன் நன்றாக படித்தான் அப்படி தான் நம்ம எழுதுவோம், ஆமாவா இல்லை. அப்போ பேச்சுக்கும் நம்ம எழுதுகிற எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லை, அப்போ வேறுபாடுகள் இருக்குது தானே, அதுதான். ஓகேவா? அடுத்தல பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்ட் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1 நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தல வந்து இயல் 2 நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். அப்படின்னு வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.